ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 58 தொகுதிகளுக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவு நிறைவு. சுமார் 61% பேர் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த அனைவருக்கும் எக்ஸலம் வாயிலாக பிரதமர் மோடி நன்றி. இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பது வீண் என்பதை மக்கள் உணர்ந்துவிட்டதாகவும் விமர்சனம். மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுவிட்டால் அரசியல் அமைப்பை மாற்றி விடுவார்கள். பஞ்சாப் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எச்சரிக்கை. வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்தியா கூட்டணியினர் முஜ்ரா நடனமாடுகின்றனர். முகலாயர் ஆட்சி காலத்தில் பெண்களை கொண்டு நடத்தப்பட்ட கேளிக்கை நடனத்தை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி விமர்சனம். இதுவரை எந்த பிரதமரும் மோடியை போன்று தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்தியதில்லை. இந்தியா கூட்டணியினர் முஜ்ரா நடனமாடுவதாக பிரதமர் மோடி பேசியதை சுட்டிக்காட்டி பிரியங்கா காந்தி பதில். வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஹீமல் புயலாக மாறியது. வங்கதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையில் சாகத்தீவு அருகே இன்று நள்ளிரவு கரையை கடக்கும் என கணிப்பு. வங்கக்கடலில் ரீமல் புயல் சின்னம் தீவிரம் அடைந்து வருவதன் எதிரொலி. நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கொல்கத்தாவில் இன்று நண்பகல் 12 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை விமான சேவைகள் ரத்து. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ரீமல் புயல் எதிரொலியாக அறிவிப்பு. புதுக்கோட்டையில் வீட்டில் ஆயுதம் பதுக்கி வைத்திருந்த நபரை போலீசார் அழைத்துச் சென்ற போது ஏராளமானோர் வாக்குவாதம். காவல் நிலைய வளாகத்திற்குள் பெண் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. பிரதமர் மோடியை தோற்கடித்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று கருத முடியாது. சனாதன சக்திகளால் மோடியை விட 1000 மடங்கு வலிமை வாய்ந்த நபர்களை உருவாக்க முடியும் என திருமாவளவன் பேச்சு. பிரதமர் மோடி தெய்வ மகன் இல்லை, அவர் ஒரு டெஸ்ட் டியூப் பேபி என பிரகாஷ்ராஜ் விமர்சனம். குடும்ப பிரச்சனைக்கு வந்த புகார்தாரரின் 95 சவரன் நகைகளை வாங்கி அடகு வைத்த மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர். மதுரை திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் கீதாவை சஸ்பெண்ட் செய்து டிஐஜி உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு காவல் நிலையம் முன்பாக இரு சமூகத்தினரிடையே கடும் வாக்குவாதம். புகார் அளிக்க வந்த போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற வள்ளி கும்மியாட்டம். ஏராளமான பெண்கள் பாரம்பரிய முறையில் நடனமாடி அசத்தல்.
கொடைக்கானலில் தொடர் மழை காரணமாக பிளம்ஸ் பழ விளைச்சல் பாதிப்பு. போதிய விலையும் இல்லாததால் பிளம்ஸ் பழங்களை குப்பையில் கொட்டும் அவல நிலை. தேர்தல் முடிவுக்கு முன்பே இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேட்பது உங்களில் யார் அடுத்த கோடீஸ்வரர் என கேட்பதற்கு ஒப்பானது. பாஜகவினரின் கேள்விக்கு நடிகர் அமிதாப் பச்சன் நடத்திய நிகழ்ச்சியை குறிப்பிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதில். நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி என்பது வெறும் தேர்தலுக்கான கோஷம் அல்ல, பாஜகவின் தீர்மானம். இலக்கை எட்டுவது 6 கட்ட தேர்தலுக்கு உறுதியாகியுள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. மக்களவைத் தேர்தலில் 5 கட்டங்களில் பதிவான வாக்குகளை தொகுதி வாரியாக முழுமையாக வெளியிட்டது தேர்தல் ஆணையம். பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் வாக்குப்பதிவு விவரங்களை யாராலும் மாற்ற இயலாது என திட்டவட்டம். ஹிமாச்சலின் மண்டி தொகுதி பாஜக வேட்பாளர் கங்கனா ரணவத் குலு பகுதியில் ரோட் ஷோ. தொண்டர்கள் புடைசூழ திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பு. அயோத்தி ராமர் கோவிலில் செல்போன் பயன்பாட்டுக்கு முற்றிலுமாக தடை விதிக்க முடிவு. கோவில் அறங்காவலர் அனில் மிஸ்ரா தகவல். ராஜஸ்தானில் நேற்று 50 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் சுட்டெரித்த வெயில். பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 17 இடங்களில் 45 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவானது. காசி விஸ்வநாதர் கோவிலில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சுவாமி தரிசனம். சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காட்டி வழிபாடு. மத்திய பிரதேசத்தில் குரல் மாற்றும் செயலி மூலம் பெண் பேராசிரியர் போல பேசி 7 பழங்குடியின மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை. மேற்படிப்புக்கு உதவித்தொகை வாங்கி தருவதாக கூறி அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் மற்றும் 3 கூட்டாளிகள் கைது. 2024ஆம் ஆண்டு IPL சாம்பியன்ஷிப் கோப்பையை வெல்லப்போவது யார்? சென்னையில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் மோதும் IPL இறுதிப் போட்டியில் மழை குறுக்கிட வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பால் கிரிக்கெட் ரசிகர்கள் கவலை. தோனி IPL தொடரில் மேலும் ஒரு சீசனிலும் விளையாடுவார் என அம்பட்டி ராயுடு பேச்சு. ரோஹித் தலைமையில் இந்திய அணி உலக கோப்பையை வெல்லும் எனவும் நம்பிக்கை. Very positive that under Rohit's captaincy, definitely there's an ICC trophy coming. யானை வாகனத்தில் எழுந்தருளி இயேசு சேவை கண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்த காஞ்சி வரதராஜ பெருமாள். கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டபடி சுவாமி தரிசனம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பத்ரகாளியம்மன் கோவில் வைகாசி திருவிழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலம்.